அனைவருக்கு வணக்கம். இந்த இடர்பட்ட கல்வியினை தொடர்ந்து செல்வதற்காக பல ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறான பல்வேறுபட்ட வேலை திட்டங்களிலே இன்று நாங்கள் உங்களது கல்வியை மேம்படுத்தும் முகமாக இவ்வாறான வேலை திட்டங்களையும் நகர்த்தி செல்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது தரம் 12 மாணவர்களுக்கான தமிழ் பாடத்திலே தேர்ச்சி 7.0, அதாவது இலக்கண பகுதியை பார்க்க இருக்கின்றோம். அந்த இலக்கண பகுதியிலே பேச்சொல்லும் அதன் இயல்புகளும் வகைகளும் என்ற பகுதியை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அந்த பகுதிக்குள் நாங்கள் செல்லலாம். பேச்சொல்லும் அதன் இயல்புகளும். பேச்சொல்லும் அதன் இயல்புகளும் தொடர்பான வினாக்களுக்குள் நாங்கள் இப்போது செல்ல இருக்கின்றோம். அந்த வகையிலே மாணவ செல்வங்களே, பேச்சொல்லும் அதன் இயல்புகளும் என்ற பாடப்பகுதியினை உங்கள் மனங்களிலும் பதியும் அளவுக்கு நன்றாக கற்று இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்களாகவே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவியாக நீங்கள் செய்தபின் விடைகள் இந்த காணொளியிலே இருக்கின்றது. அதன் உதவியுடன் நீங்கள் சரிபார்த்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாங்கள் வினாக்களுக்குள் செல்லலாம். முதலாம் வினா மாதிரி. பெயர் சொற்களின் இயல்புகளை அடிப்படையாக கொண்டு பின்வருவன சரியாயின் சரியென்றும் பிழையாயின் பிழை என்றும் எழுதுக. இந்த வினாக்கள் பெயர்ச்சொற்களின் இயல்புகளை அடியொற்றியதாக காணப்படுகிறது. அந்த வகையிலே அந்த பெயர்ச்சொற்களின் இயல்புகளை நீங்கள் தெளிவாக கற்றிருந்தால் இதற்கான விடைகளை உங்களால் இலகுவாக அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் நான் தொடர்ச்சியாக செல்லுகின்றேன். முதலாவது வினா மாணவர்களே, எல்லா பெயர்ச்சொற்களும் ஐ, ஆல், ஹூ முதலான வேற்றுமை உருவுகளை ஏற்கும். நாங்கள் கற்றதே போல பெயர்ச்சொற்களினுடைய பிரதானமான ஒரு இயல்பு வேற்றுமையை ஏற்றல். அந்த வகையிலே முதலாவது விடை இங்கே சரியாக அமைந்திருக்கின்றது. எனவே அதற்குரிய விடை சரி. இரண்டாவது, பொதுவாக எல்லா பெயர்ச்சொற்களும் நல்ல, புதிய, பெரிய போன்ற பெயரடைகளுள் பொருத்தமானவற்றை ஏற்கும். உதாரணமாக ஒரு பெயர்ச்சொல் மனிதனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நல்ல மனிதன், புதிய மனிதன், பெரிய மனிதன். எனவே பெயர்ச்சொற்கள் நல்ல, புதிய, பெரிய போன்ற பெயரடைகளை ஏற்கும். எனவே அதற்கான விடை சரி என்பதாக அமைகிறது. மூன்றாவது வினாவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பெயர்ச்சொற்கள் பொதுவாக எண், சுட்டு, வினா போன்ற அடைகளை ஏற்கும். எண், சுட்டு, வினா முதலான அடைகளை ஏற்கும். இல்லையா பிள்ளைகளே? அதாவது ஒருமை, பன்மை, சுட்டு, அந்த, இந்த, வினா, யார், அவன், எவன் முதலான சுட்டு அடைகளை ஏற்று வரும் என்பது பேச்சொல்லுடைய இன்னொரு பண்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே அதற்கான விடை சரி என்று நாங்கள் கொள்ள முடியும். நான்காவது வினாவை பார்க்கலாம். பெயர்ச்சொற்கள் பொதுவாக காலம் காட்டும். அதற்கான விடையை நீங்கள் சிந்தித்து சொல்லலாம். பெயர்ச்சொற்கள் பொதுவாக காலம் காட்டும். இது சரியா பிழையா? இது பிழை என்பது என்னுடைய கருத்து. உதாரணமாக ஒரு மரம். மரம் எந்த காலத்துக்குரியது? காலம் காட்டாது. காலம் காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிற சொற்கள் வினைச்சொற்களாக நாங்கள் சொல்லலாம். வந்தவன், வருகிறான், வருவான். இல்லையா? பெயர்ச்சொற்கள் காலம் காட்டுவதில்லை. சரிதானே பிள்ளைகள்? நாங்கள் அப்ப தொடர்ச்சியாக அடுத்த வினாக்கு செல்லலாம். அடுத்த வினாவாக ஆக, ஆகிய என்னும் விகுதிகளை பெற்று
வினையடையாக செயற்படுவது பேச்சொல்லின் மற்றுமோர் இயல்பாகும். பேச்சொல்லுடைய மற்றுமொரு இயல்பு எதை சொல்கிறார்கள் என்றால் ஆக ஆகிய என்பதை இங்கே கூறியிருக்கிறார்கள். அதாவது ஆக ஆகிய என்னும் விகுதிகளை பெற்று வினையடையாக செயற்படுவது பேச்சொல்லின் மற்றுமோர் இயல்பாகும். இல்லையா? இப்போ நாங்கள் பார்த்ததை போல ஆக ஆகிய என்கின்ற விகுதிகளை பெற்று பேச்சொற்கள் வினையடையாக செயற்படும் என்பது பேச்சொல்லுடைய பண்பாக நாங்கள் கற்றிருக்கின்றோம். எனவே அதற்கான விடையை நாங்கள் சரி என்று எடுக்கலாம். அடுத்த வினாவை பாருங்கள். பேச்சொற்கள் பெரும்பாலும் திணை பால் எண்ணிடம் என்பவற்றை உணர்த்துவதில்லை. இந்த வினாவில் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம் உணர்த்துதல் அல்ல, உணர்த்துவதில்லை. இப்போ பாருங்கள், திணைபால் என்னிடம் என்பதை உணர்த்துவது பேச்சொல்லினுடைய மற்றும் ஒரு பண்பு. உதாரணமாக அரசன் அல்லது அவன் என்று எடுத்துக்கொண்டால் அது என்ன திணை? உயர் திணை. என்ன பால்? ஆண் பால். என்ன எண்? ஒருமை. என்ன இடம்? படற்கை. எனவே திணை என்பது, அதாவது பேச்சொற்கள் திணைபால் என்பவற்றை உணர்த்தும் என்பதுதான் அதனுடைய பண்பாக அமைந்திருக்கும். உணர்த்துவது இல்லை என்று அங்கே பார்ப்போமாக இருந்தால் அது பிழையான கூற்றாக அமைந்திருக்கின்றது. எனவே இது இயல்பை ஒட்டிய வினாக்களாக இவை அமைந்திருக்கின்றன. ஆம், உங்களுக்கான விடைகளை நீங்கள் இப்போது பார்த்து சரிபார்த்து கொள்ளுங்கள். அடுத்த வினா மாதிரிக்குள் நாங்கள் பெயர் சொல்லின் வகைகள். இதுவரை நாங்கள் பார்த்து முடித்த விடயம் பெயர் சொல்லும் அதன் இயல்புகளும். இப்போது நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் பெயர் சொல்லின் வகைகள். நீங்கள் கற்றதை போல இடுகுறி பெயர், காரணப்பெயர், காரண இடுகுறி பெயர், தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர், மாற்று பெயர்கள், அளவு பெயர்கள், வினாப்பெயர்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட வகைகளை நீங்கள் கற்றிருப்பீர்கள். அந்த நீங்கள் கற்ற நம்பிக்கையினூடாக நாங்கள் இந்த வினாக்களுக்குள் செல்ல இருக்கிறோம். எனவே மாணவர்களே, மீண்டும் அதை கற்று மீண்டும் மீண்டும் இந்த காணொளியை நீங்கள் பயிற்சி எடுப்பதன் பட்சத்தில் சிறந்த பெறுவர்களை அடைவதற்கான உதவியாக இந்த காணொளி இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து நாங்கள் அடுத்த வினாக்களுக்கு செல்லலாம். இரண்டாம் வினா மாதிரி, பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுங்கள். இடுகுறி பேச்சொல்லுக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. அப்ப உங்களுக்கு இடுகுறி பெயர் என்றால் என்னென்று தெரிந்திருக்கணும். இதை நீங்கள் நன்றாக கற்றிருப்பீர்கள். மேலும் நான் கூறுவதாக இருந்தால், இடுகுறி பெயர் என்பது காரணம் எதுவுமின்றி தொன்று தொட்டு வழங்கி வருகின்ற பெயர்கள். தொன்று தொட்டு வழங்கி வருகின்ற பெயர்கள், எந்த ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்காது. எனவே இந்த இரண்டாவது வினா மாதிரியினுடைய முதலாவது வினா இடுகுறி பேச்சொல்லுக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க என்று அமைந்திருக்கிறது. எனவே அதற்கான விடையை நீங்கள் கூறுவதாக இருந்தால் மிக்க நன்று. இங்கே பாருங்கள், முதலாவது விடை மரம், இரண்டாவது முள்ளி, மூன்றாவது புறா, நான்காவது மரங்கொத்தி. இதில் நீங்கள் கண்டுகொள்ளலாம், மூன்றாவது நான்காவது பறவை இனத்திற்குள் வருகிறது. இப்போ பறவை என்பது ஒரு காரணம் கருதியனால் அது பறவை என்று சொல்லப்படுகிறது. எனவே பறவைகளுக்குள் வருகின்ற இனங்கள் எல்லாம் காரண சிறப்பு பெயராக வந்துவிடும். எனவே அது காரண பெயருக்குள் உள்வாங்கப்படுகிறது. அதே போல முள்ளி என்கின்ற சொல்லும் காரணம் கருதிய பொழுது காரண பெயராகவும், காரணம் கருதாத பொழுது இடுகுறி பெயராகவும் அமைந்திருக்கும். அப்போ அது காரண இடுகுறி பெயராக அமைந்திருக்கின்றது. உதாரணமாக முல்லை உடையவையெல்லாம் முள்ளிகள் என்றும், அதேபோல் ஒரு முள்ளிச்செடியை குறிப்பதனால் முள்ளி என்று நாங்கள் சொல்லுகிறோம். எனவே அது காரண இடுகுறி பெயருக்குள்ள வருவதனால் அதற்கான விடையாக நாங்கள் பார்க்கலாம் மரம். அதற்கான விடை மரமாக கொள்ள முடியும். இரண்டாவது வினாக்கு செல்வோமாக இருந்தால், காரணம் கருதி தொன்று தொட்டு வழங்கி வரும் காரண பெயருக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. நான் இங்கு கூறியதை போல
காரணம் கருதி தொன்று தொட்டு வழங்கி வாழ்வது, ஏதோ ஒரு காரணம் கருதி வருகின்றதை நாங்கள் காரணப்பேர் என்று சொல்லலாம். அதன் அடிப்படையில் காரணப்பேருக்கு உதாரணம் கேட்டிருக்கிறார்கள். இங்கு விடைகளாக சாரைப்பாம்பு, தென்னை மரம், பறவை, மரங்கொத்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கான விடையாக நீங்கள் கூறுவதாக இருந்தால், சாரைப்பாம்பு என்று எடுத்தால் இரு பேரொட்டிய பண்பு பேராக அமைந்திருக்கிறது. அதே போல தென்னை மரமும் இரு பெயரொட்டிய பண்பு பேராக அமைந்திருக்கின்றது. இங்கே பறவை என்பது அதற்கான விடையாக அமைந்திருக்கிறது. உங்களுக்குள் ஒரு கேள்வி எழலாம், அப்போ மரங்கொத்தி அதற்குள் ஒரு பறவை இனம்தானே என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுதலாம். இதில் 3வது 4வது சரியான விடையாக அமைந்திருப்பதாக நீங்கள் கருதினாலும், கேட்கப்பட்ட வினா காரணங்கரை தொண்டு, அதாவது காரணப்பேர் பறவைதான். அதுக்குள் மரங்கொத்தி என்பது காரண சிறப்பு பேராக கொள்ளப்படுகிறது. எனவே இப்படியான வினாக்கள் வருகின்ற பொழுது கொஞ்சம் வினாவை திரும்ப வாசித்து அதுக்கான விடைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே இதற்கான விடையாக நீங்கள் கூறுவதாக இருந்தால் பறவை என்பதை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், காரண இடுகுறி பெயருக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. நான் முன்பு கூறியதைப் போல காரண இடுகுறி பெயர். அப்போ காரண இடுகுறி பெயர்னால் உங்களுக்கு தெரியும், காரணம் கருதிய போது காரண பெயராக, கருதாத போது வளமை போல் வருவதை சொல்வதாக இருந்தால் நாங்கள் இடுகுறி பெயர் என்றும் சொல்லலாம். எனவே இங்கே காரண இடுகுறி பெயருக்கு பொருத்தமான சொல்லாக மேசை, நாய், நாற்காலி, விலங்கு. உங்களுக்கு நன்றாக தெரியும், நாற்காலி என்பது 4 கால்களை உடையதனால் ஒரு பொருளை சுட்டுகின்றது. நாற்காலி என்று 4 கால்களை உடையனால் ஒரு காரணம் இருக்கிறது. அதே போல அந்த கதிரியை மட்டும் குறிப்பிடுவதனால் காரணம் கருதாது வந்திருக்கின்றது. எனவே நாற்காலி, அதே போல கதிரை என்கின்ற சொற்களுக்கு அது வழங்கப்படுவதனால் நாற்காலி என்ற சொல்லை நாங்கள் காரண இடுகுறி பெயருக்கு பொருத்தமான விடையாக கொள்ள முடியும். தொடர்ந்து நாங்கள் அடுத்த வினாக்கு செல்லலாம். வினையடியாக பிறந்து வினை நிகழ்வினை அல்லது நிகழாமையை உணர்த்தும் பெயர். இது வரைவிலக்கணம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. வினையடியாக பிறந்திருக்கும். வினையடி என்ன தெரியும் தானே பிள்ளைகள்? வினை சொல்லாக இருக்கும். வா, போ, இது, நட, ஓடு. வினையடியாக பிறந்தாலும் வினை நிகழ்வினை அல்லது நிகழாமை உணர்த்தும் ஒரு பெயர் சொல்லாக அமைந்திருக்கும். அதை நாங்கள் சொல்வதாக இருந்தால் தொழிற்பெயர் என்று அதை அழைக்கலாம். உதாரணமாக ஓடு, அதோடு தல் சேர்தல், ஓடுதல், பாடுதல், சிரித்தல், ஓடாமை, இப்படியான சொற்களைத்தான் வினை அடியாக பிறந்திருக்கும். ஆனால் அங்கே வினை நிகழ்வுத்தல் அல்லது நிகழாமையை உணர்த்துகின்ற ஒரு பெயராக அமைந்திருக்கும். அதை நாங்கள் தொழிற்பெயர் என்று அழைக்கலாம். அப்போ அதற்கான விடை தொழிற்பெயராக இருக்கும். அடுத்த வினாக்கு நாங்கள் செல்லலாம். அடுத்த வினாவை நாங்கள் இங்கு பார்ப்போமாக இருந்தால், காலங்காட்டாத தொழிற்பெயரை கொண்ட தொகுதி. காலம் காட்டாத தொழிற்பெயரை கொண்ட தொகுதி. அதாவது இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற விடைகள் அனைத்தும் தொழிற்பெயரை அடியொட்டிய விடைகளாக காணப்படுகின்றன. அவற்றுள் காலம் காட்டாத தொழிற்பெயரை கொண்ட தொகுதி. தொழிற்பெயராக அது வருகின்ற பொழுது, ஏன் வினையடி இருக்கின்ற வழியால் காலம் காட்டக்கூடிய ஒரு பண்பு தொழிற்பெயர்களுக்கு உண்டு. அவற்றுள்ளும் காலங்காட்டாத தொழிற்பெயர் தொகுதி ஒன்று இருக்கிறது. அப்போ அதை நீங்கள் பார்த்து கண்டுபிடிப்பதாக இருந்தால், படித்தது, ஓடியது. பாருங்க, படித்தது, நேற்று படித்தது, முடிந்த ஒரு விஷயம். படித்தது, ஓடியது, முடிந்த விஷயம். படித்தல், ஓடுதல். இப்போ நாங்கள் இதை பார்ப்போமாக இருந்தால், படித்தல், எப்போ படித்தல், நேற்று படித்தல், இன்று படித்தல், அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு காலத்துக்குள் அதை கொண்டு வர முடியாது. எனவே 2வது விடை பொருத்தமாக அதுக்கு அமைந்திருக்கிறது. 2வது விடை அமைந்திருக்கிறது. இருந்தும் மற்ற விடயங்களை பார்க்க வேண்டும். படித்தவன், ஓடியவன். இங்கே வினையடியாக பிறந்து வினை நிகழ்த்துகின்ற கருத்தாவை உணர்த்துது. அப்படியாக இருந்தால் அது வினையாளனையும் பெயர். அப்போ அதுக்கு இது பொருத்தமல்ல. படித்தமை, ஓடியமை. படித்தமை, ஓடியமை பாருங்க, இறந்த காலத்தை சுட்டி நிற்கின்ற தொழிற்பெயராக காணப்படுகின்றது. எனவே இதற்கான விடையை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் படித்தல், ஓடுதல் என்பது பொருத்தமான விடையாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் அடுத்த வினாக்கு செல்லலாம். படற்கை தச்சுட்டு பெயர் கொண்ட வாக்கியத்தை தெரிவு செய்க. படற்கை தச்சுட்டு பெயர், அதை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால், படற்கை தச்சுட்டு பெயர், அதை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால்
படற்கை சொற்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதே போல தற்சுட்டு, தன்னையே சுட்டுகின்ற. உதாரணமாக ராமன் தனது வீட்டுக்கு சென்றான். எனவே ராமன் என்பது படற்கை என்றால் உங்களுக்கு தெரியும் இல்லையா பிள்ளைகள்? படற்கை என்றால் பேசுவனோ அல்லது கேட்பவனோ அல்ல, பேசப்படுகின்ற பொருளாக இருக்கும். இங்கே ராமன் என்பது இங்கே இல்லை, ஒரு பெயர். அப்போ அவன் படற்கை, அவனையே சுட்டுகின்ற. ராமன் தனது வீட்டுக்கு சென்றான். இப்போ தனது, தன் அப்படியான சொற்கள் என்னமாக வரும்? படற்கை தற்சுட்டு பெயராக வரும். அப்போ இங்கே கேட்கப்பட்ட வினா, படற்கை தற்சுட்டு பெயர் கொண்ட வாக்கியத்தை தெரிவு செய்க. அப்போ தற்சுட்டு பெயர் அங்கே இருக்கிறோம், படற்கையில் அமைந்திருக்கும். அப்போ முதலாவதை பார்க்கலாம். கண்ணன் மாலனை பார்த்து இது எங்களுடைய பாடசாலை என்றான். இப்போ கண்ணன் மாலனை பார்த்து, இது என்கின்ற ஒரு சொல் ஒரு சுட்டுச்சொல்லாக அமைந்திருந்தாலும் கண்ணனை அது இங்கு சுட்டவில்லை, பாடசாலையை சுட்டுவதாக அது அமைந்திருக்கிறது. எனவே அது பொருத்தமற்ற விடை. இரண்டாவது, குழந்தைகளின் எதிர்காலத்தை யார் தீர்மானிப்பது என்று மனைவி கணவனிடம் கேட்டாள். இங்கு யார் என்பது ஒரு உங்களுக்கு மயக்கத்தை தரக்கூடிய சொல்லாக இருந்தால் யார் என்பது இங்கே வினா சொல்லாக அமைந்திருக்கிறது, தற்சுட்டு பெயர் அல்ல. அடுத்ததை பாருங்கள். கண்ணன் தன் வீட்டுக்கு போனேன் என தனது நண்பனிடம் கூறினான். இங்கே பாருங்கள், கண்ணன் தன் வீட்டுக்கு. இப்போ தன் என்பது அவனை தான் குறிக்கிறது, தன் தன் என்னை என்று குறிக்கிறது. இப்போ அப்போ நான் சொன்னதை போல படற்கை தற்சுட்டு பெயராக அமைந்திருப்பது தன், அதுமாதிரி தனது என்பதையும் நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். எனவே மூன்றாவது விடை மிக பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. அதே போல் நான்காவது விடையை நாங்கள் பார்த்துவிட்டு சென்றால், நேற்று வந்தவனை நான், நான் என்பது தற்சுட்டு அல்ல, படற்கை தற்சுட்டு அல்ல. எனவே இதற்கான மிக பொருத்தமான விடையாக மூன்றாவது விடை அமைந்திருக்கின்றது. அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நேற்று வந்தவை இந்த கடிதங்கள் தான் என எனது அம்மா கூறினாள். இதில் வந்தவை என்பது நான் முன்பு கூறியதைப் போல வினையடியாக பிறந்து அந்த வினையை செய்கின்ற கருத்தாவை உணர்த்துவதாக இருந்தால் அது வினையாளனையும் பெயர் என்று நாங்கள் சொல்லலாம். அதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், வந்தவன், இருந்தவன், வந்தவை, பறந்தவை என அவை அமைந்திருக்கும். எனவே இதற்கான விடையாக நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் வினையாளனையும் பெயர் மிக பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. எனவே அடுத்த வினாக்கு நாங்கள் செல்லலாம். அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உயர்திணை வினா பெயர்களை கொண்ட தொகுதியினை தெரிவு செய்க. வினா பெயர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதில் என்ன, எது, எவை, எத்தனை, யார், எவன், எவள், எவர்கள், யாவர், யாவர் இப்படியான பல வினா பெயர்கள் இருந்திருக்கிறது. ஆனால் இங்கே கேட்கப்பட்ட ஒரு வினா உயர்திணைக்கான, அகிர்திணை அல்ல, உயர்திணைக்கான வினா பெயர்கள். இப்போ வினா பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்போ முதலாவிடைய பாருங்க, சிலர், பலர், அவர், இவர் என்று வந்திருக்கு. அதில் சிலது அளவு பெயரை தாங்கியதாக இருக்கிறது, சிலது படற்கை பெயரை தாங்கியதாக இருக்கிறது. இரண்டாவது விட யார், எவன், எவள், எவர்கள். இப்போ இது உயர்திணை பாருங்க, யார் ஒரு மனிதனைத்தான் சுட்டுகிறது, எவன் ஒரு மனிதனை சுட்டுகிறது, எவள், எவர்கள் மனிதர்களை சுட்டுகிறது. எனவே அது வினா பெயராக அமைந்திருக்கிறது, உயர்திணையில் அமைந்திருக்கிறது. அதுக்கான விடையாக நாங்கள் இரண்டாவது விடையை சொல்ல முடியும். மூன்றாவது விடையும் என்ன, எது, எவை, எத்தனை, இவை எத்தனை, இவை என்ன. அப்போ பாருங்க, அகிர்நிலையில் அமைந்திருக்கு. ஆனால் வினா பெயர்கள் தான், ஆனால் அவை அகிர்நிலையில் அமைந்திருக்கு. மற்றது சில பல கொஞ்சம் போதும் என்ற சொற்கள் அதுவும் அளவு பெயரை தாங்கியதாக காணப்படுகிறது. அதில் போதும் அளவு பெயர்கள் அல்ல. அப்போ இதுக்கான விடையை நீங்கள் கூறுவதாக இருந்தால் உயர்திணை வினா பெயர்களாக யார், எவன், எவள், எவர்கள் என்பது பொருத்தமான விடையாக அமைந்திருக்கும். அடுத்த வினாக்கு நாங்கள் செல்லலாம். கூட்டத்திற்கு பலர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் சிலரே வருகை தந்திருந்தனர். இதில் பலர், சிலர் என்பது நான் சொன்னதை போல பலர், சிலர் என்பது அளவு பெயர் என. ஆனால் இங்கு பாருங்கள் விடையை, அளவு பெயர், அடைமொழி, உயர்திணை அளவு பெயர், அகிர்ணை அளவு பெயர்.
இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு சிந்தனைக்குரியது அல்லது பாட தெளிவுக்கான ஒரு விடயமாக இங்கே காணப்படுவது என்னவென்றால், சரியான விடையை கேட்டிருக்கிறார்கள். அளவு பேர் நீங்கள் கொடுக்கலாம், பிழையல்ல. ஆனால் அங்கே அகிரிணை அளவு பேர், உயர்திணை அளவு பேர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன எதிர்பார்க்கிறான்? அளவு பேருக்குள் இது என்ன வகை? அப்போ பலர் சிலர் என்று யாரை நாங்கள் சொல்லலாம்? மனிதர்களை. எனவே அது உயர்திணை அளவு பேராக அது அமைந்திருக்கிறது. எனவே இதற்கான விடையாக நாங்கள் எது சொல்லலாம்? உயர்திணை அளவு பேர். அடுத்த வினாக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், பெயர் அல்லது வினைச்சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர்ச்சொற்களையும் அதேபோல் இரண்டு அல்லது பல சொற்களை இணைத்து உருவாக்கப்படும் பெயர்ச்சொற்களையும் எவ்வாறு அழைப்பது? அப்போ இரண்டு வரைவிலக்கணங்கள் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, பெயர் அல்லது வினைச்சொற்களுடன் விகுதியை சேர்த்து உருவாக்கப்படுகிற ஒரு சொல். அதே மாதிரி ஒன்று, மன்னிக்கணும், இரண்டு அல்லது பல சொற்கள் இணைந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சொல். அது என்னென்று கேட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்த விடயம், பெயர் அல்லது வினையுடன் சேர்ந்து விகுதிகள் சேர்த்து ஆக்கப்படுவது ஆக்கப்பெயர் என்று நாங்கள் சொல்லலாம். உதாரணமாக முதல் சகாளி, முதலாளி, தொழில் சகாளி, தொழிலாளி, இப்படி நாங்கள் ஆக்கப்பெயர்களை உருவாக்கி கொண்டு போகலாம். அதே மாதிரி இரண்டு அல்லது பல சொற்கள் சேர்த்து உருவாக்கப்படுது. உதாரணம் வான் சகோலி, வானொலி, என மின்சகசாரம், மின்சாரம், மின்சகசாரம் சக நிலையம், மின்சார நிலையம், இப்படி உருவாக்கப்படுறது அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? கூட்டுப்பேர் என்று சொல்லலாம். எனவே இதற்கான விடை ஆக்கப்பேர் கூட்டுப்பேராக அமைந்திருக்கின்றது. இருந்து நாங்கள் இதற்கான விடைகளை சரிபார்த்துவிட்டு அடுத்த வினா மாதிரிக்குள் செல்லலாம். நான் கூறியதைப் போல விடைகளை கொஞ்சம் சரிபார்த்து குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா மாதிரிக்குள் செல்வோம். இங்கு மூன்றாம் வினா மாதிரி 1 தொடக்கம் 10 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் தரப்பட்டுள்ள 4 சொற்களில் ஒரு சொல் ஏனைய 3 சொற்களுடனும் பொருந்துவதில்லை. 4 சொற்களில் ஒரு சொல் ஏனைய 3 சொற்களுடனும் பொருந்துவதில்லை. அச்சொல்லை தெரிவு செய்து புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. தவறுதலாக கூ என்று விழுந்திருக்கிறது, மன்னிக்கவும், அது எழுதுக என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே மாணவர்களே, இங்கு கேட்கப்பட்டது 4 சொற்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 3 சொற்கள் ஏதோ ஒரு வகையில் தனக்குள் பொருத்த பாடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு சொல் அது பற்றிலிருந்து வேறுபடுகின்றது. அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார்கள். பார்ப்போம். உங்களுக்கான அறிவை அல்லது மனதிலே பதிய வைத்த விடயங்களை அலசி ஆராய்ந்து விடையை கண்டுபிடிக்கின்ற தருணம் இது. நாங்கள் முதலாவது வினாக்கள் இப்போது செல்ல இருக்கின்றோம். மரம், பாடசாலை, புத்தகம், வகுப்பறை. மரம், பாடசாலை, புத்தகம், வகுப்பறை. இதில் ஏதோ ஒரு வகையில் 3 சொற்கள் பொருந்துகின்றன. ஒரு சொல் பொருந்தவில்லை. இங்கு மரம், பாடசாலை, புத்தகம், வகுப்பறை. இவற்றுள் மரம், பாடசாலை, புத்தகம் என்பது பொருள் பெயரை சுட்டியதாக அமைந்திருக்கின்றது. வகுப்பறை என்பது சினை பெயராக. வகுப்பறை என்பது பாடசாலையினுடைய ஒரு பகுதி. மரம் முழுமையானது, பாடசாலை முழுமையானது, புத்தகம் முழுமையானது. அப்போ அந்த 3 சொற்களும் பெயர் சொற்களாக இருக்கிறது. பொருள் பெயர் சொல்லாக அமைந்திருக்கிறது. வகுப்பறை பாடசாலையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே அது சினை பெயராக கொள்ளுகிறோம். எனவே அப்போ இதுக்கான விடை, பிழையான விடையில் சேராத விடை வகுப்பறை, சினை பெயர், மற்றது பொருட்பெயர். அடுத்ததை பாருங்கள். 2வது, மரம், கிளை, தண்டு, தலை. மரம், கிளை, தண்டு, தலை. இங்கு பாருங்கள், கிளை, தண்டு, தலை என்பது சினை பெயராக இருக்கிறது. கிளை, தண்டு, தலை. மனிதனுடைய உறுப்பினுடைய பகுதி தலை. மரத்தினுடைய பகுதிகள் கிளை, தண்டு. ஆனால் மரம் என்பது முழுமை. அப்போ மரம் என்பது பொருட்பெயர், ஏனைய 3ம் சினை பெயர். அப்போ இங்கு பிழையான விடையாக இதை நாங்கள் எடுக்கலாம், மரத்தை எடுக்கலாம். அடுத்ததை பாருங்கள். வினாடி, நிமிடம், மணித்தியாலம், கடிகாரம்.
பாருங்கள், வினாடி நிமிடம் மணித்தியாலம் கடிகாரத்துடன் வைத்துக்கொண்டு இவற்றை பார்ப்பதாக இருந்தாலும் காலத்தினுடைய விடயங்களாக, காலத்தை சுட்டுகின்ற பெயர்களாக, காலப்பெயர்களாக வினாடி நிமிடம் மணித்தியாலம் அமைந்திருக்கிறது. கடிகாரம் என்பது ஒரு பொருளை சுட்டுகின்ற பொருள் பெயராக அமைந்திருக்கிறது. எனவே இதுக்கான விடையான விடை கடிகாரம். அடுத்ததை பாருங்கள், இலங்கை வீடு சமையலறை மைதானம். இலங்கை என்பது ஒரு இடம், வீடு என்பது ஒரு இடம், மைதானம் என்பது ஒரு இடம். ஆனால் சமையல் அறை என்பது வீட்டில் ஒரு பாகம். எனவே இங்கு சினைப்பெயரையும் இடப்பெயரையும் வைத்து கேட்டிருக்கிறார்கள். இங்கு 3 இடப்பெயர்கள் இருக்கின்றன. இலங்கை வீடு மைதானம், சமையலறை என்பது சினைப்பெயராக இருக்கிறது. எனவே அதுக்கான பிழையான விடை சமையலறை. அடுத்தது பாருங்கள், கருமை, மேசை, வட்டம், நீளம். இங்கு குணம் அல்லது பண்பை அடிப்படையாக வைத்து எடுத்திருக்கிறார்கள். கருமை, மேசை, வட்டம், நீளம். இதுக்கான விடையை சொல்லுங்கள் பார்ப்போம். மிக்க நன்று. கருமை, வட்டம், நீளம் ஒரு பொருளினுடைய தன்மையை அல்லது பண்பை வெளிப்படுத்தும். மேசை என்றால் என்ன? ஒரு பொருள். அப்போ இங்கே உங்களுக்கு விளங்கியிருக்கும் பொருள் பெயர் ஒன்று இங்கே பிழையாக இருக்கிறது. மேசை என்பது பொருட்பெயர், மற்றது பண்பு அல்லது குணப்பெயர். கருமை, வட்டம், நீளம். எனவே பிழையான விடை மேசை. தொடர்ந்து நாங்கள் அடுத்த வினாக்கு செல்லலாம். யார், எவன், எது, எவள். கொடுக்கப்பட்டது யார், எவன், எது, எவள். இப்போ இங்கே பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, நான்கும் எதையொட்டியதாக இருக்கிறது? நான்கும் பெயர், அதாவது வினா பெயராக அமைந்திருக்கு. இவற்றுள் உயர்திணையை குறிப்பதும் அகரிணையை குறிப்பதுமாக அமைந்திருக்கிறது. பாருங்கள், யார் என்பது உயர்திணை, எவன் என்பது உயர்திணை, எவள் என்பது உயர்திணை, எது என்பது அகரிணை. எனவே அதுக்குள் பாருங்கள், வினா பெயர்களுக்குள் பிரிவை வைத்துக்கொண்டு எடுத்திருக்கிறாள். எனவே அதுக்கான விடையை நாங்கள் பார்ப்பாங்க. எது என்பது அமைந்திருக்கிறது. மிகவும் இலகுவான விடைப்பகுதியில் இல்லையா பிள்ளை? அடுத்ததை பாருங்கள், முதலாளி, நோயாளி, கடன்காரன், வானொலி. இங்கு முதலாளி, நோயாளி, கடன்காரன், வானொலி. பாருங்க, முதல் சக ஆளி, நோய் சக ஆளி, கடன் சக காரன், வான் சக ஒலி. அங்கு 2 சொற்கள் சேர்ந்து ஒரு சொல் உருவாயிருக்கிறது. இங்கு வினையோ அல்லது பெயர் சொல்லுடன் ஒட்டுக்கள், விகுதிகள் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒன்று சொல்லும். அப்போ இங்கு ஆக்கப்பெயரும் கூட்டு பெயரும் வைத்து எடுத்திருக்கிறார்கள். எனவே இங்கு முதலாளி, நோயாளி, கடன்காரன், ஆக்கப்பெயர், வானொலி, கூட்டுப்பெயர். எனவே வானொலி பிழையான விடை. அடுத்ததை பாருங்கள், வந்தவன், கண்டவன், போனவன், பறந்தவை. வந்தவன், கண்டவன், போனான், பறந்தவை. இங்கே பாருங்க, வந்தவன் வினையடியாக பிறந்து வினை நிகழ்த்தும் கர்த்தா, கண்டவன் வினையடியாக பிறந்து வினை நிகழ்த்தும் கர்த்தா, போனான் காலம், இறந்த காலத்தை உணர்த்துகின்ற ஒரு சொல். பறந்தவை, பறந்தது யாரு? வினையும் வினை நிகழ்த்தும் கர்த்தாவும். அப்போ இங்கு வினையால் அணையும் பெயர் 3 இருக்கிறது. ஒன்று, அடுத்தது இறந்த கால பேச்சொல் ஒன்று, வினைச்சொல் ஒன்று இருக்கிறது, வினைச்சொல் ஒன்று. அப்போ வந்தவன், கண்டவன், பறந்தவை வினையால் அணையும் பெயர், மற்றது வினைச்சொல்லாக இருக்கிறது. எனவே போனான் என்பது பிழையான விடை. அடுத்து பாருங்க, அவர், சிலர், பலர், சிலர். இங்கு அளவு பெயர்களை மையமாக வைத்துக் கொண்டு எடுத்துக்கிறாள். அவர் என்பது அளவு பெயர் அல்ல, அது ஒரு சுட்டு அல்லது படற்கை. சிலர், பலர், சில என்பது அளவு பெயர்களாக இருக்கிறது. எனவே விடை அவர் என்பது பிழையான விடையாக இருக்கிறது. அடுத்ததை பாருங்கள், ஆண், பெண், அப்பா, தம்பி. ஆண், பெண், அப்பா, தம்பி. இங்கு ஆண், பெண், அப்பா, தம்பியில் இலகுவாக கண்டுபிடிச்சிடலாம். 3 விடயங்கள் பாருங்கள் ஆண்பால் தாங்கியதாக இருக்கிறது. ஆண், அப்பா, தம்பி. ஆண்பால், பெண் என்பது பெண்பால். எனவே விடை பெண்பால். எனவே இதுவரை நீங்கள் அதன் இயல்புகளும் அதன் வகைகளை பார்த்தீர்கள். இப்போது விடையை பார்த்துவிட்டு நீங்கள் செல்லலாம். அதனுடைய வகைகளையும் பார்த்து தெளிவடைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு பாடப்பரப்பிலே சந்திக்கலாம். அதுவரை நன்றி. பலவினுள் தேர்வு வினாக்களை பகுத்தறிந்து கற்றால் பரீட்சை முடிவு கண்டு வாடத் தேவையில்லை. எனவே மாணவர்களே, தொடர்ந்து படியுங்கள், சிறந்த பெறுவெற்றை வெல்லுங்கள். என்றும் உங்கள் ஆசான் ரஞ்சித் ஜி. வணக்கம்.